ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு லித்துவனி பற்றி தான் பேச போகிறோம். லித்துவனியில் வந்துட்டு நர்சஸ் வீசா நீங்கள் எப்படி எடுக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துட்டு ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா நீங்கள் எப்படி எடுக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்துட்டு அதில் வந்துட்டு நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க, இந்த நர்சஸ் பற்றி சொல்லுங்கன்ட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் நர்சஸ் ஜாப் எப்படி எடுக்கலாம் நீங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் என்னெல்லாம் டாக்குமெண்டேஷன் வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜெனின் வெப்சைட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், ஸோ அந்த வெப்சைட்டில் கிடைக்கலன்னா கூட இந்த என்னெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற ஏஜென்சிஸ் இருக்கும் அதெல்லாம் பற்றி வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்படி பிடிச்சிடும் ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வேணும் இந்த நர்சிங் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ என்னெல்லாம்னா ஏஜு, அதுக்கப்புறம் இந்த ஐஎல்டிஎஸ் எஜுகேஷன் என்னெல்லாம் வேணும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஸோ ஏஜ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல, ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிலோ 45 ஏஜ் இருந்தால் உங்களுக்கு நல்லா ஸ்கோப் இருக்குது கிடைக்கிறது. அதுக்கு எபோவ் 45 ஆனால் கொஞ்சம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே மெயின் ஐஎல்டிஎஸ் கண்டிப்பாக தேவை. இதில் வந்துட்டு 85-90% மக்கள் வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க, அதனால வந்துட்டு ஐஎல்டிஎஸ் வந்துட்டு கம்பல்சரி தேவை. ஐஎல்டிஎஸ் வந்துட்டு நீங்கள் ஓவரால் ஒரு 6 பேண்ட் எடுத்தாலே போதும். 5.5 எல்லாமே இருக்கும் நம்ம 4 மாடல்ஸில் வந்துட்டு. ஓவரால் 6 பேண்ட் வந்தாலே போதும். இல்லாட்டி கூட நீங்கள் பிடிஇ கூட பண்ணலாம். பிடிஇ வந்துட்டு 65 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் நீங்கள். அதுவும் இல்லாட்டி இது எல்லாத்தையும் ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் எடுக்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து எஜுகேஷன் வந்துட்டு மெயின் இந்த நர்சிங் ஜாப்னால வந்துட்டு இங்கே நர்சிங்கில் வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கணும். என்ன டிப்ளமோ இல்லாட்டி நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கணும். ஜிஎன்எம் நர்சிங் ஆகட்டும், இல்லாட்டி வந்துட்டு என்ன பிஎஸ்சி நர்சிங் ஆகட்டும், இல்லாட்டி எம்எஸ்சி நர்சிங் ஆகட்டும். இதில் ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருந்தீங்க கண்டிப்பாக போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு மினிமம் ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பாக தேவை. அது மேலே உங்களுக்கு ஒரு 4-5 இயர்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு நல்ல சேலரி வாங்கிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் நர்சிங்கோட ஏதாச்சும் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும். இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை, அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே நர்சிங் எக்ஸாம் எழுதிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் இந்த லைசன்ஸ் நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி இருக்கணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை, அங்கே போயிட்டு கூட நீங்கள் எடுக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் நர்சிங் வீசா வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் நர்சிங் இருக்கும். அதில் வந்துட்டு நான் லீஸ்ட் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறேன், ஒரு 4 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜென்ரல் நர்சஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சார்ஜ் நர்சஸ் இருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் நர்சஸ் இருக்காங்க, அப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி வந்துட்டு ஒரு 10 கேட்டகரி நர்சஸ் இருக்காங்க. அதில் வந்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்னெல்லாம் ஜென்யூன் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னா நான் இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். இல்லாட்டி கூட நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த UZT.LTன்னு சொல்லிட்டு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ் ரேட் கூட அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு மெயின் இந்த லித்துவனியில் வந்துட்டு எஸ்பெஷலி வந்துட்டு இந்த 2-3 வந்துட்டு மெயின் நிறைய ஓப்பனிங்ஸ் வரும். ஆனால் ஜென்யூனும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற நிறைய இன்டர்வியூஸ் காலெல்லாம் வரும் உங்களுக்கு, சரிங்களா? CVbanks.LT, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த CV.LT, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த CV ஆன்லைன் LT, இந்த 3 வந்துட்டு இந்த 3 மெயின் வெப்சைட்னே சொல்லலாம், சரிங்களா? அடுத்தது காமன் வெப்சைட் என்னன்னா இந்த இண்டீட், அதுக்கப்புறம் லிங்க்டின் வந்துட்டு இந்த காமன் வெப்சைட்ஸும் நீங்கள் இந்த அதில் போயிட்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் சர்ச் பண்ணலாம். எஸ்பெஷலி லிங்க்டின்ல வந்துட்டு நீங்கள் எம்ப்ளாயர் கூட டைரெக்டாக சாட் பண்ணலாம். அதில் வந்துட்டு நீங்கள் டச்சில் இருங்க, சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்கள் மெயின் வந்துட்டு ஈரோ ஃபார்மேட் ஒரு CV, அதுக்கப்புறம் கவர் லெட்டர் நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஃபார்மேட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதோட வந்துட்டு லிங்க் வந்துட்டு ஃப்ரீயாக நீங்கள் ஈரோ ஃபார்மேட்டில் எப்படி நீங்கள் CV அதுக்கப்புறம் கவர் லெட்டர் ரெடி பண்ணணும் லிங்க் கூட நான் கீழே தரேன். அதில் போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு நல்ல CV அதுக்கப்புறம் கவர் லெட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுதான் மெயின், உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. ஓகே, நான் நிறைய ட்ரை பண்ணேன், நான் வந்து ஏஜென்சி இந்த வெப்சைட்டில் ட்ரை பண்ணி ஒன்றும் வேலைக்காகலை, எதுவுமே எனக்கு இன்டர்வியூ காலே வரலான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கூட இருக்கும். அவங்க வந்துட்டு நீங்கள் சார்ஜஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக அவங்களே எல்லாமே செலவு பார்த்துப்பாங்க. அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் அதில் 4-5 வெப்சைட்ஸ் இருக்கும், ஜென்யூனாக வந்துட்டு ஃப்ரீ ரிக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ண ஃப்ளாஷ் பண்ணுறீங்க கூட. நீங்கள் கீழே கூட லிங்க் தான் தரேன். அதில் போயிட்டு உங்கள் CV அதுக்கப்புறம் கவர் லெட்டர் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அவங்க ரிக்குவயர்மெண்ட் உங்களுக்கு சூட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதில் கூட நீங்கள் கண்டிப்பாக போகலாம். யாராச்சும் காசு கேட்டால் நீங்கள் தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க, அதோட விட்டுருங்க. எல்லாமே வந்து நான் கொடுக்குறது வந்துட்டு ஃப்ரீ ரிக்ரூட்மெண்ட் தான். அவங்க வந்து அகாமடேஷன் கூட பார்ப்பாங்க, அப்புறம் விசா சார்ஜஸோ எல்லாமே அவங்க பார்க்குறாங்க, சரிங்களா? ஏதாச்சும் காசு ஏதாச்சும் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, உங்களுக்கு ஒன்ஸ் ஏதாச்சும் ஜாப் ஆஃபர் கிடைச்சிது, உங்களுக்கு ஜாப் கிடைச்சது லித்துவனியானா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னு, சரிங்களா? மெயின் வந்துட்டு பாஸ்போர்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் வேலிட் இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஆன்லைன் தான் ஃபில் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் டாக்குமெண்டேஷன் தான் மெயினும். எல்லாம் உங்களுக்கு 10th 12th டிகிரி படித்த டிகிரி எல்லாமே வந்துட்டு அந்த டிரான்ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்துட்டு மெயினும். எல்லா சர்டிஃபிகேட்டும் ஸ்கேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு ஃபோட்டோஸோ சைஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் லெட்டர் ஃப்ரம் எம்ப்ளாயி. நீங்கள் என்ன கம்பெனி நீங்கள் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிருக்கீங்க,
ஸோ அந்த கம்பெனிலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் வேணும், இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் மாதிரி தான் ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது கூட கண்டிப்பாக தேவை. சரிங்களா? நெக்ஸ்ட் ஹெல்த் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு ஐஎல்டிஎஸ் இல்லாட்டி பிடிஇ நீங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து 6 பேண்ட்ஸ் இல்லாட்டி வந்து 65 பாயிண்ட்ஸ் வந்து மீட் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு விசா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், இல்லாட்டி அப்ளை பண்ண முடியாது. ஐஎல்டிஎஸ் கிளியர் பண்ணக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் பேப்பர் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு இந்த ஜாப் ஆஃபரோ, நெக்ஸ்ட் இந்த சிவி, அதுக்கு கவர் லெட்டர் நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிவி, அதுக்கு கவர் லெட்டர் கூட நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் கீழே உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் என்னன்னா, நீங்கள் பை த்ரூ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியோட கிடைச்சா கண்டிப்பாக அவங்களே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வெப்சைட் த்ரூ ஏதாச்சும் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மெயின் என்னன்னா, நீங்கள் ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர் வாங்குறதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்டேஷனில் பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஸோ அது எல்லாமே உங்கள்கிட்டவே இருக்குது அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம். ஸோ அதனால தான் வந்துட்டு அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ மெயின் டெய்லி ஒரு 5 to 10 கம்பெனி, ஒரு 10 அப்ளிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. 1 month 2 months கண்டிப்பாக போட்டால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ கால் கண்டிப்பாக வரும். ஜஸ்ட் நர்சிங் வந்துட்டு ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நர்சிங் வந்துட்டு நிறைய டிமாண்ட் ஜாப்ஸ். இது எப்பவுமே கம்மியாக போகிறது இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு ஈஸியாக ஜாப் எடுக்கலாம். இன்னொரு எஃபர்ட் கொஞ்சம் போடணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த விசா ஃபீஸ் வந்துட்டு ஒரு 120 euros மட்டும்தான். இது இந்தியன் மணி கம்பேர் பண்ணால் ஒரு 10,000 ஒரு ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ப்ராசஸ் டைம் வந்துட்டு 19 days வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க, ஒரு 2 weeks. ஸோ உங்களுக்கு ஒரு 1 or 2 weeksக்குள்ளே உங்களுக்கு சீக்கிரமே அப்ரூவ் பண்ணிடுவோம். ஏன்னா வந்துட்டு நர்சஸ் ஜாப்னால தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் அங்கே போய் ரீச் ஆச்சுன்னா என்ன பெனிஃபிட்ஸ்னா உங்களுக்கு ஸோ சேலரி வந்துட்டு உங்களுக்கு மினிமமே வந்துட்டு 33,000லேருந்து ஒரு 48,000 euros பர் annum உங்களுக்கு தராங்க. ஒரு நல்ல சேலரின்னு சொல்லலாம். இந்தியன் மணி கம்பேர் பண்ணால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 33 lakhs to 48 lakhs வரும் உங்களுக்கு. ஸோ இவங்க வந்துட்டு லித்தோனியில் வந்துட்டு இங்கே யூரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இந்தியன் மணி கம்பேர் பண்ணால் உங்களுக்கு 90 rupees இருக்குது. என்னோட வேலை 90.30 இருக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இங்கே 100 rupees வச்சுக்கோனா கூட உங்களுக்கு 33,000னா உங்களுக்கு 33 lakhs வரும் பர் annum சேலரி உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆனுவல் லீவ்ஸ் இருக்கும். 4 week 1 month உங்களுக்கு ஆனுவல் லீவ்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நேஷனல் ஹாலிடே, அதுக்கு செப்பரேட்டாக ஒரு நேஷனல் ஹாலிடே இருக்கும். உங்களுக்கு 13 days இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சிக் லீவ்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான லைஃப் நீங்கள் அங்கே வாழலாம். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். யூரோப் கண்ட்ரினால வந்துட்டு எல்லா கண்ட்ரிலும் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ குழந்தைக்கு வந்துட்டு எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ பிஆர் கூட அதே மாதிரி தான். ஆஃப்டர் 5 years நீங்கள் வந்துட்டு பிஆர் வாங்கிக்கலாம். இது தவிர வந்துட்டு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை சொல்லிட்டே போனால் அதுக்கே ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணணும். அந்தளவுக்கு இங்கே பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஏதாச்சும் உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நான் உடனே உங்களுக்கு கிளியர் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ்.